அவதான் நீங்கள் 6வது வினா. சரியான விடையின் கீழ் கோடிடுக. சரியான விடையின் கீழ் கோடிடுக. அவதான் நீங்கள் சினை பெயரை குறிக்கும் சரியான சொல். சினை பெயரை குறிக்கும் சரியான சொல். சினை பெயர்னா உங்களுக்கு தெரியணும், தெரியும் தானே. இலை, மரம், காம்பு, ஒவ்வொரு பொருளின் உறுப்புகளையும் சொல்லுவதுதான் சினை. அப்ப இங்க பாருங்க, முத்திரை என்ன பெயர்? பொருள் பெயர். இரவு என்ன பெயர்? கால பெயர். இலை இது ஒரு மரத்தின் ஒரு பகுதியை எங்களுக்கு காட்டுது, ஒரு சினியை காட்டுது. அதனால இதுதான் சரியான விடை. அடுத்ததை பாருங்கள், 25ஆம் ஆண்டு நிறைவு விழா எவ்வாறு அழைக்கப்படும்? 25ஆம் ஆண்டு நிறைவு விழா வெள்ளி விழா. என்ன விழா? வெள்ளி விழா. இப்ப பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு தெரியும், இது அமுத விழா, இது தவறான விடை. வெள்ளி விழா இது சரியான விடை. மற்றதையும் பார்த்துக்கொள்வோம். பவள விழா இது 75வது நிறைவை கொண்டாடுற விழா தான் பவள விழா. சரியா? அப்ப இது சில்வர் ஜூப்ளி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? சில்வர் ஜூப்ளி என்று சொல்லுவோம். ஆனால் தமிழில வெள்ளி விழா என்று அழைப்போம். 25வது பிறந்த நாள், 25வது திருமண நாள், வேலையில 25வது நாட்கள் என்று சொன்னால் இதை கொண்டாடப்படுகின்றது. அடுத்ததை பாருங்கள், பன்மை முன்னிலை உயர்திணை சொல் எது? பன்மை பன்மையாக இருக்க வேண்டும், உயர்திணையாக இருக்க வேண்டும், முன்னிலையாகவும் இருக்க வேண்டும். பாருங்கள், பன்மை நீங்கள் என்பது பன்மை. ஓகே. முன்னிலை நீங்களார், நீங்களிடம் முன்னால நிற்கிறார்கள் சொல்வது எது? நீங்கள். அப்ப இதுவும் சரி. ஓகே. முன்னிலைக்கும் ஓகே, உயர்திணைக்கும் ஓகே. அப்ப இந்த விடை. அப்ப முன்னிலை நீங்கள் ஓகே. உயர்திணை, திணையிலையும் எது? நீங்கள் என்பது ஒரு உயர்திணை, மனிதர்களை குறிப்பது. அதனால இது சரியான விடை. அதுக்கிடையில நாங்க இதையும் பார்த்து கொள்வோம். கடவுள். கடவுள் என்ன என்ன சொல்? பன்மை, முன்னிலை எதுக்குள்ளேயும் வராது, உயர்திணைகள்ல வரும். ஓகே. ஆனா அவ பன்மையும் இல்லை, முன்னிலையும் இல்லை. அதனால இந்த விடை வராது. நான் என்ன வரும்? பன்மையா? இல்லை, ஒருமைக்குள்ள வரும். முன்னிலைகளை வராது, இது தன்மைக்குள்ள வரும். திணை ஒன்று. ஆனா இதுக்குள்ள 3 ஆப்ஷனும் சரியா அமைந்தது நீங்கள் என்று சொல்ல. அப்ப பன்மை, முன்னிலை, உயர்திணை இந்த 3க்கும் உட்பட்டது நீங்கள். ஓகே. அவதான் நீங்கள் ஆண் பெண் இருபாலாரையும் குறிக்கும் பொதுச்சொல். ஆண் பெண் இருபாலாரையும் குறிக்கும் பொதுச்சொல் 3ஐயும் ஒருக்கா முதல் பார்ப்போம். வியாபாரி, ஆசிரியை. ஆசிரியை என்பது ஒரு பெண் பால் சொல். அப்ப அதனால இது ஆணையும் பெண்ணையும் குறிக்காததா? இது தேவையில்லை, இது தவறான விடை. மருத்துவன், மருத்துவன் என்று சொல்லி இது ஆண்பால். அப்ப இந்த 2 விடையும் தவறானது. அப்ப பாருங்க, வியாபாரி. வியாபாரி என்று சொன்னால் ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும், பொது சொல்லாக வரும். அப்ப இதுதான் சரியான விடை. அடுத்த பாருங்க, நாளை நானும் அக்காவும் கோயிலுக்கு. நாளை இன்னும் இந்த விஷயம் நடைபெறவில்லை, ஜஸ்ட் இனித்தான் நடைபெற போகிறது. இனிமேல் தான் நடைபெற போகுது, நாளைக்கு தான் நடைபெறும், இன்னும் நடைபெறவே இல்லை. அப்போ ஒரு எதிர்வு கூறலான சொல். நாளை நானும் அக்காவும் கோயிலுக்கு சென்றோம் என்றது என்ன காலம்? இறந்த காலம், அது முடிஞ்ச காலம். இது முடிஞ்சது, தேவையில்லை. செல்வோம், இனித்தான் செல்வோம். அப்ப இதுதான் சரியான விடை. இருந்தாலும் அடுத்த பாப்போம், அடுத்த விடையை பாருங்கள். செல்கின்றோம் என்றால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இது நேற்று நடந்த விஷயம், இது இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம், இது நாளை நடக்க போற விஷயம். அப்ப நாளை என்றே தரப்பட்டிருக்கு. அப்ப நாளை நானும் அக்காவும் கோயிலுக்கு செல்வோம் என்பதே சரியான விடை. அடுத்ததை பாருங்கள், இந்தன்னா. பாருங்கள், இந்தன்னா உங்களுக்கு இதை வடிவா வழங்கப்படுத்த வேணும். போன முறையும் ஒரு கேள்வியில வந்தது, அதான் நீங்கள். இந்த் என்பது வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, உயிரெழுத்து. கவனியுங்கள், உங்களுக்கு குத்து போட்ட எழுத்துக்கள் 18 தெரியும் தானே? இக்குங், இச்சின், சிட்டின், நித்தின், அந்த உப்பும் ஈர் என்று சொல்லி அந்த எழுத்துக்கள் அவ்வளவும் மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களை 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். கவனிங்கோ, வல்லினம் கொஞ்சம் இறுக்கமா தடிப்பான சொற்களையும் இறுக்கமான சொற்களையும் கொண்டதை வல்லினம் என்றும், மெல்லினம் என்று சொல்றது கொஞ்சம் மென்மையான மெல்லிய ஒலியினாலான சத்தங்களை கொண்டதை மெல்லினம் என்றும், அந்த வல்லினமும் இல்லாமல் இடையினமும் மெல்லினமும் இல்லாமல் இடையில ஒரு மென் சத்தமா ஒரு அளவான சத்தமா இருக்கிறத இடையினம் என்றும் 3 விதமாக பிரிச்சவர்கள். அதுல கசடத பர, பாருங்கள், கசடத பர, கசடத பர என்று சொன்ன அந்த 6 எழுத்துக்களும் வல்லினத்துக்குள்ள வரும்.
என்னத்துக்குள்ள வரும்? வல்லினம் என்று வரும். அடுத்தது ஞன நமன. சொல்லுங்க, ஞன நமன. நோட் பண்ணி வைக்கணும். ஒரு கோப்பி எக்ஸாமுக்கு போறதுக்கு, எக்ஸாமில் போய் ஹாலில் இருந்தோண்டு எப்பவுமே என்ன செய்யணும்? நோட் பண்ணி வைக்கணும். இந்த எழுத்துக்களை எல்லாம் ஒரு பேப்பர் விடைத்தாளில் ஒன்றில் எழுதி வச்சு கொள்ளணும். எங்களுக்கு அந்த நேரம் சிந்திக்க டைம் வராது. எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்ம்களில் எழுதி வச்சுட்டு தான் நாங்கள் ரெடியாக இருக்கணும் பரீட்சைக்கு. என்ன கேள்வி வரும்னு தெரியாது, இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச உத்திகளை பயன்படுத்தி வைக்கணும். நாங்கள் முந்தி அப்படித்தான் சின்ன வயசுல படிக்க ஸ்காலர்ஷிப்புக்கு அப்படித்தான் எதிர்கொண்டு வின் பண்ணி நாங்கள் பாருங்கள். அடுத்தது வல்லினம். மெல்லினம் அப்படி ஞன நமன, ஞன நமன என்று சொல்ற மெல் அவதானியங்கள். இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்த போறோம் பாருங்கள். வல்லினம் மெல்லினத்தை பாருங்கள். கசடத பர, குத்தி இருக்கிறதா யோசிச்சு கொள்ளுங்க. கசடத பர, கசடத பர வல்லினம். ஞன நமன, ஞன நமன மெல்லினம். ஜரள வளல இடையினம். பாருங்கள், ஜரள வளல இடையினம். கசடத பர வல்லினம், ஞன நமன மெல்லினம், ஜரள வளல இடையினம். அவதானியங்கள். அப்ப இந்த கேள்வி என்ன எங்களுக்கு? இந்த என்பது எந்த பகுதிகளை வரப்போகுது பாருங்கள். அப்ப இந்த இதுக்கு மேல குத்து போட்டா இந்த பாருங்கள் எந்த யூனிட்டுக்கு வரப்போகுது? மெல்லினம். அவதானிச்சு கொள்ளுங்க. அப்ப இந்த ஷார்ட் ஃபார்மை நீங்க எப்பவுமே மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. கசடத பர வல்லினம், ஞன நமன மெல்லினம், ஜரள வளல இடையினம். இப்படி போட்டு வச்சுட்டு நாங்கள் ரெடியா வச்சுக்கணும். கேள்வி எது வருதோ அதை செய்யக்கூடிய மாதிரி. அப்ப அவதானியங்கள். இந்த என்பது என்ன எழுத்து? மெல்லின எழுத்து. வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு இது வராது, மெல்லினம். ஓகே பிள்ளைகளே, அவதானியங்கள். 7வது கேள்வி. பசுக்கன்று பாலை மளமளவென குடித்தது. வசனத்தை பாருங்கள். பசுக்கன்று பாலை மளமளவென குடித்தது. இவ்வாக்கியத்தில் செயற்படு பொருள் எது? செயற்படு பொருள் வசனத்தின் ஒன்றில இறுதியாக வருவது பயனில்லை என்பது உங்களுக்கு தெரியும். குடித்தது, குடித்தது எது குடித்தது என்று போட்டால் பசுக்கன்று, அது எழுவாய் என்று தெரியும். அப்ப எழுவாய் இது வராது. குடித்தது பயனில்லை என்றும் தெரியும். என்ன குடித்தது? எதை குடித்தது? பாலை. அப்ப பாலை தான் என்ன? செய்யப்படு பொருள். ஓகே. காலத்தை குறிப்பாக உணர்த்துவது. காலத்தை டக்குன்னு உங்களுக்கு தெரியணும். காலத்தை காட்டுவது எப்பவும் வினைச்சொல், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். எழுவாய் பயனில்லையில செய்யப்படு பொருள் இந்த 3ல எங்களுக்கு அவன், அவள், அது, அம்மா, பசு என்பதெல்லாம் எங்களுக்கு காலத்தை குறிக்காது. குறிக்க வேண்டியது எது? செய்யப்படு பொருளும் எங்களுக்கு காலத்தை சொல்லித்தராது. பயனிலை மட்டும்தான் எங்களுக்கு காலத்தை சொல்லித்தரும். கவனிச்சு கொள்ளுங்கள். அழுதான், வருவார்கள், போனான், விழுந்தது என்பதுதான் எங்களுக்கு காலத்தை அடையாளப்படுத்தும். ஓகே. கருமை சக குழல். சேர்த்தெழுதுதல் படிச்சீங்க தானே? கருமை சக குழல் என்ன? கருங்குழல், கருப்பு குழல், கருமை குழல். பாருங்கள், கருமை சக குழல், கருங்குழல். சரியா? கார்குழல் என்றும் சொல்வார்கள், கருங்குழல். ஓகே. பின்வருவனவற்றுள் அடுக்குமொழி சொல் எது? அடுக்குமொழி. அடுக்குமொழி எது? இரட்டை கிளவி என்ற எது என்பதை ரெண்டையும் வித்தியாசமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சொல்ல தனியா எடுத்து பாக்கிக்க அதில் அர்த்தம் வராது, அது இரட்டை கிளவி. ஒரு சொல்ல தனியை பிரிச்சு எடுத்து அதை பார்த்தால் அதில் அர்த்தம் வரும் என்று சொன்னால் அது அடுக்குமொழி. அவதானிச்சு வச்சுக்கோங்க. சின்ன ஷார்ட்கட் ஒன்று குறிச்சு வச்சிருங்க. கண்ணீர் கண்ணீர். கண்ணீர் கண்ணீர் எனும் சலங்கை ஒலியுடன் மாடு சென்றது என்று சொன்னால் கண்ணீர் கண்ணீர் என்பது வரும். கண்ணீர் எனும் ஒலியுடன் மாடு சென்றது என்று சொல்லலாமா? இல்லை, அது தவறான விட. அப்ப இது இரட்டை கிளவி. அடுத்தது தக தக என சூரியன் மின்னியது. தக தகவென ஒளி கொடுத்தது, அதன் வெயில் தக தகவென எரித்தது என்று சொன்னால் தக 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 என்று எரித்தது என்று சொல்லி வருமா? இல்லை, தனி எடுத்தால் அதன் அர்த்தம் வராது. அப்ப இதுவும் என்ன மொழி? இரட்டை கிளவி. அடுத்தது பாருங்கள், 3வது விடை. ஓடி ஓடி. மாணவர்கள் பந்தை ஓடி ஓடி பிடித்தார்கள். மாணவர்கள் பந்தை ஓடி பிடித்தார்கள். 2ல இதுல தனி அர்த்தம் தரும். ஓடி என்பது தனி அர்த்தம் தரும். அப்ப இதுதான் என்ன மொழி? அடுக்கு மொழி. கவனிச்சு கொள்ளுங்கள். ஓகே. அடுத்ததை பாருங்கள். பின்வரும் சொற்களுக்குரிய ஒத்த கருத்துள்ள சொற்களை எழுதுக. அவதானியங்கள். பின்வரும் சொற்களுக்குரிய ஒத்த கருத்துள்ள சொற்களை எழுதுக. அவதானியங்கள். கீர்த்தி. கீர்த்தி என்று சொன்னால் என்ன? புகழ். கீர்த்தி, புகழ், புகழ்.
பாம்பு. பாம்பு என்னன்னு சொல்லுவோம்? அரவம். பாம்பு அரவம். அரவம் தீண்டி இறந்தான் என்று சொன்னால் பாம்பு தீண்டி இறந்தான். நோய். நோய் என்று சொன்னால் நோய், பிணி, பிணி, வருத்தம். பிணி, வருத்தம். பூ. பூவை என்னென்னு சொல்லுவோம்? புஷ்பம். புஷ்பம், மலர். புஷ்பம் என்றும் சொல்லுவோம், மலர் என்றும் சொல்லுவோம். தெரிந்தால் விடையை நீங்கள் சரியான விடையை ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டதாக நல்ல. பெண். பெண்ணை என்னென்று சொல்லுவோம்? மங்கை. முதலாவது என்ன சொல்லுவோம்? மங்கை என்றும் சொல்வோம். அடுத்தது தையல். தையல் என்றும் சொல்வது. அடுத்தது வாழை. வாழை என்றும் சொல்வது. பெண்ணை மங்கை, தையல், வாழை என்று சொல்வோம். அடுத்தது பொய்கை. பொய்கை என்று சொன்னால் என்ன? குளம். பொய்கை என்று சொன்னால் குளம். அடுத்தது தடாகம். தடாகம். தாமரை பூர்த்த தடாகம் என்று சொன்னால் என்ன? தாமரை பூர்த்திருக்கும் குளம். அடுத்ததை பாருங்கள், சூரியன். சூரியனுக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எத்தனை? 6-7 சொற்களுக்கு மேல தந்திருக்கிறேன். சூரியனுக்கு லைன்ல சொல்லுங்க. கதிரவன், ஆதவன், நில, வெயில், ஞாயிறு, பகலவன், வெய்யோன், ரவி, அருணன். 7-8 சொற்கள் இருக்கு, கவனிங்கள். அவ எப்படி சொல்லணும்? சூரியன், கதிரவன், ஆதவன், அருணன், வெய்யோன், ஞாயிறு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். ரவி. அடுத்ததை அவதானியுங்கள். ஒப்பந்தம். ஒப்பந்தம். ஒப்பந்தம் சொன்னா 2 பேருக்கு இடையில செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை. இப்ப 2 நாடுகள் சேர்ந்து ஒப்பந்தம் செய்கிறது, 2 குடும்பங்கள் ஒப்பந்தம், மன ஒப்பந்தம். எங்களுக்கு ஏன் பெருசா யோசிக்காமல் சிறுசா யோசிங்க. இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் திருமண ஒப்பந்தம் ஆகிறது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்குமான மன ஒப்பந்தமாகினால், ஒப்பந்தமாகி அந்த சமூகமும் இந்த சமூகமும் இணைகிற ஒரு செயல்பாடு. அப்ப ஒப்பந்தம் என்று சொன்னால் என்ன? உடன்படிக்கை. திருமண உடன்படிக்கை என்று சொல்வார்கள், திருமண ஒப்பந்தம் என்றும் சொல்வார்கள். உடன்படிக்கை, ஒப்பந்தம், உடன்படிக்கை. ஓகே, நீங்கள் தரப்பட்ட சுருக்க குறியீட்டின் விரிவாக்கத்தை எழுதுக. அதான் நீங்கள் தரப்பட்ட சுருக்க குறியீடு. ஈ போசா, ஈனா போவன்னா சானா என்ற ஒரு சுருக்க குறியீடு இருந்தா டக்குன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை போக்குவரத்து சபை. உடனே எழுத வேண்டும். இலங்கை, இலங்கை போக்குவரத்து சபை. சரியா? சிடிபி என்ற ஆங்கிலத்திலேயும் சொல்லுவார்கள். இ போசா, ஸ்லோன் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லுவார்கள். தமிழில இலங்கை போக்குவரத்து சபை. அடுத்த பாருங்க, இ மீசா, ஈனா மீனா சானா. கவனியுங்கள். இலங்கை மின்சார சபை. ஸ்ரீலங்கா எலக்ட்ரிசிட்டி போர்ட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல. பாருங்கள், இலங்கை மின்சார சபை. அது பாருங்கள், தானா பேனா ஈனா. தானா பேனா ஈனா. தபால் பெட்டி இலக்கம். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் என்று சொல்வார்கள். தபால் பெட்டி இலக்கம். அடுத்ததை பாருங்கள், ஆனா பானா. ஆனா பானா. அரச பணி. கவனியுங்கள், அரச பணி. ஆனா பானான்னு சொல்லி போட்டு ஒரு லெட்டருங்கிற வீட்டுக்கு வருதுன்னு சொன்னால் அரச பணியில இருந்தால் வருது, அரசாங்கத்தில இருந்தால் வருது, அரச பணிமனையில இருந்து வருதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப அரச பணி, அரச பணி. ஓகே.